தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் ஆட்சியை பிடிப்பது யார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு வாக்குப்பதிவு முடிவுற்றது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இதில் ஃபால்டா தொகுதியில் முறைகேடு நடந்த காரணத்தால் அங்கு மட்டும் மே 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடத்த ஒன்றிய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக 293 தொகுதிகளுக்கு மட்டும் இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதேபோல் தமிழ்நாடு, அசாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கும் இன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அங்குள்ள 140 தொகுதிகளில் 71 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை என்ற நிலையில் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 75 இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என சில கணிப்புகள் வெளியாகியுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின் வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. காலை 10 மணி முதல் செல்போன் மற்றும் இணையதளங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முன்னிலை நிலவரங்கள் வெளியாக உள்ளன. மதிய நேரத்திற்குள் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது தெளிவாகிவிடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அனைத்து மாநிலங்களிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட தொண்டர்கள் தயாராக உள்ள நிலையில் பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உடனுக்குடன் தேர்தல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.